அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலே ஆரம்பமாக போகும் அடுத்த மிகப்பெரிய போர். அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலே நடைபெறப் போகும் இந்த போரில் ஈரான் எவ்வாறு களமிறங்கியுள்ளது? ஈரானுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலான தொடர்புகளும் உறவுகளும் எவ்வாறு காணப்படுகின்றன? அமெரிக்கா ஏன் வெனிசுவேலாவிலே ஆட்சி மாற்றத்தினை விரும்புகின்றது? இதற்கான மிக முக்கியமான 4 காரணங்களும் என்ன? 82 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் படையை திரட்டியிருக்கக்கூடிய வெனிசுவேலாவின் அதிபரும் அதிரடியாக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய ஆயுதங்களும் ஏவுகணைகளும். இருபதாம் நூற்றாண்டின் அரையிறுதி பகுதியில் அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்க நாடான வெனிசுவேலாவுக்கும் இடையிலான உறவுகள் வலுவாகவே காணப்பட்டது. 1999ஆம் ஆண்டு வெனிசுவேலாவினுடைய அதிபராக ஹூகோ சாவேஸ் பதவியேற்றதற்கு பின்பே அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலான உறவுகள் சிதைவடைய ஆரம்பித்தன. ஹூகோ சாவேஸ் வெனிசுவேலாவின் அதிபராக பதவியேற்றதற்கு பின்பு தன்னுடைய அரசாங்கம் சோசலிச அரசாங்கம் என்றும் ஏகாதிபத்தியத்தினை எதிர்க்கக்கூடிய அரசாங்கம் என்றும் வெளிப்படை அறிவித்தார். அதிலும் குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினை எதிர்க்கக்கூடிய அரசாங்கமாகவே ஹூகோ சாவேஸின் அரசாங்கம் காணப்பட்டது. இதற்கமைவாக ஹூகோ சாவேஸினுடைய அரசாங்கம் அமெரிக்காவுடனான தொடர்புகளை துண்டித்தது. அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களையும் ஹூகோ சாவேஸ் மேற்கொண்டார். இதனால் 2002ஆம் ஆண்டு ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷினுடைய அமெரிக்க அரசாங்கம் ஹூகோ சாவேஸினுடைய ஆட்சியை மாற்றுவதற்கான சதித்திட்டங்களை மேற்கொண்டது. வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தி ஹூகோ சாவேஸின் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஆனால் ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷினுடைய இந்த சதித்திட்டங்கள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்தன. மேலும் இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலான பதற்றங்களும் அதிகரித்தன. 2004ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் சபையில் ஹூகோ சாவேஸ் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கா உலகம் முழுவதும் தவறான ஜனநாயகத்தையே பிரச்சாரம் செய்கின்றது. அமெரிக்காவினுடைய ஜனநாயகம் குடிமக்களின் ஜனநாயகம் அல்ல. அமெரிக்காவின் ஜனநாயகம் குண்டுகளின் ஜனநாயகமாகும். போலியான ஜனநாயக பிரச்சாரங்களையே அமெரிக்கா சர்வதேசம் முழுவதும் மேற்கொள்கின்றது என ஹூகோ சாவேஸ் ஐநாவின் பொதுச் சபையில் வெளிப்படையாக தெரிவித்தார். அதே போன்று 2008ஆம் ஆண்டு வெனிசுவேலாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரை ஹூகோ சாவேஸ் விரட்டி அடித்தார். மேலும் வெனிசுவேலாவில் அமெரிக்க தூதரகத்தினுடைய செயற்பாடுகள் அனைத்தையும் முழுமையாக துண்டித்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா வெனிசுவேலாவுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு ஆரம்பித்தது. வெனிசுவேலாவின் பொருளாதாரத்தினை முழுமையாக முடக்கி வெனிசுவேலா மக்களை பயன்படுத்தியே வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டது. இதனால் 2010ஆம் ஆண்டளவில் வெனிசுவேலாவினுடைய பொருளாதாரம் படிப்படியாக சிக்கலுக்குள் தள்ளப்பட்டது. வெனிசுவேலாவை முடக்குவதற்கான எல்லாவிதமான பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா தொடர்ச்சியாக விதித்தது. இதைத் தொடர்ந்து ஒபாமாவின் ஆட்சி காலத்திலே வெனிசுவேலாவுக்கும் ஈரானுக்கும் கியூபாவுக்கும் இடையிலான உறவுகளை முழுமையாக துண்டிப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டன. வெனிசுவேலாவில் ஈரானினுடைய ஆதிக்கத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒபாமாவின் நிர்வாகம் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தது. இதற்காக ஒபாமாவினுடைய நிர்வாகம் வெனிசுவேலாவுக்கு எதிராக மேலதிக பொருளாதார தடைகளையும் விதித்தது. இப்படியான நிலைமையிலேயே 2013ஆம் ஆண்டு ஹூகோ சாவேஸ் புற்றுநோயினால் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் பதவியேற்றார். ஹூகோ சாவேஸ் எவ்வாறு அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளை கடைபிடித்தாரோ அதற்கொரு படி மேலாகவே நிக்கோலஸ் மதுரோவும் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளை கடைபிடித்தார். ஈரானோடும் சீனாவோடும் நிக்கோலஸ் மதுரோ அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் ஆரம்பித்தார். இதற்கமைவாக பல ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. மேலும் பலஸ்தீனிய தேசத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அறிவித்தார். பலஸ்தீனிய தேசம் சுதந்திர நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என்றும் நிக்கோலஸ் மதுரோ வெளிப்படையான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். மேலும் நிக்கோலஸ் மதுரோவின் பலஸ்தீனிய ஆதரவு நிலைப்பாடுகளும் ஈரான் மற்றும் சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது. இதனால் எப்படியாவது நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் சதித்திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. அத்தோடு 2015ஆம் ஆண்டளவில் வெனிசுவேலாவினுடைய பொருளாதார நெருக்கடிகள் உச்சக்கட்டத்தை அடைந்தன. லெபனான், ஜிம்பாப்வே போன்ற நாடுகளை விட வெனிசுவேலாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருப்பதாக சர்வதேச பொருளாதார நிபுணர்களும் அறிவித்திருந்தார்கள். மேலும் இது வெனிசுவேலாவினுடைய ஸ்திரத்தன்மையையும் சீர்குலைத்தது. அத்தோடு இந்த பொருளாதார நெருக்கடிகளையும் பயன்படுத்தி நிக்கோலஸ் மதுரோவினுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்கு அமெரிக்காவினுடைய அரசாங்கம் முயற்சி செய்தது. இருப்பினும் இந்த வேலை திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்தன.
அத்தோடு அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் முதலாவது தடவை பதவியேற்றதும் வெனிசுவேலாவுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதித்தார். ஈரானுக்கு எதிராக எவ்வாறு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்றே வெனிசுவேலாவுக்கு எதிராகவும் உச்ச பொருளாதார தடைகள் அமெரிக்க அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்டது. மேலும் 2018ஆம் ஆண்டு வெனிசுவேலாவிலே அமெரிக்க படைகளை களமிறக்கி நிக்கலஸ் மதுரோவை கைது செய்து ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்ப் வேலை திட்டங்களை ஆரம்பித்தார். வெனிசுவேலாவில் அமெரிக்க படைகள் களமிறங்கி நிக்கலஸ் மதுரோவினுடைய ஆட்சியை வீழ்த்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கிதியோன் என்றும் பெயர் வைத்திருந்தார். இருப்பினும் வெனிசுவேலாவிலே களமிறங்குவதற்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய முன்மொழிவை காங்கிரஸ் சபையானது முழுமையாக நிராகரித்தது. இதனால் நிக்கலஸ் மதுரோவை கைது செய்வதற்கான வேலை திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்தன. இதைத் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் நிக்கலஸ் மதுரோவை போதைப் பொருள் பயங்கரவாதியாக அடையாளப்படுத்தினார். நிக்கலஸ் மதுரோவினுடைய அரசாங்கம் மிகப்பெரிய பயங்கரவாத அரசாங்கமாகவும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். நிக்கலஸ் மதுரோவை கொலை செய்து அல்லது கைது செய்து பிடித்து தருபவர்களுக்கு $15 மில்லியன் பரிசாக வழங்குவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அடுத்து அமெரிக்க ஜனாதிபதியாக ஜோ பைடன் பதவியேற்றதும் வெனிசுவேலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மோதல்களும் பதற்றங்களும் ஓரளவு குறைவடைந்தன. ஜோ பைடனின் அரசாங்கம் வெனிசுவேலாவுடனான பதற்றங்களை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. மேலும் ஜோ பைடனின் அரசாங்கம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கு பதிலாக வெனிசுவேலாவிடமிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தது. இதற்கமைவாக வெனிசுவேலாவின் எண்ணெய் நிறுவனங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை ஜோ பைடனின் நிர்வாகம் தற்காலிகமாக அதே நேரம் ஜோ பைடனின் அரசாங்கம் நிக்கலஸ் மதுரோவினுடைய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்கான முயற்சிகளையும் கைவிடவில்லை. நிக்கலஸ் மதுரோவை வீழ்த்துவதற்காக வெனிசுவேலாவிலே எதிர்க்கட்சியை பலப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஜோ பைடனின் நிர்வாகம் மேற்கொண்டது. USAID பயன்படுத்தி வெனிசுவேலாவின் எதிர்க்கட்சியை பலப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டது. மக்கள் புரட்சிகள் மூலமாகவும் மக்கள் போராட்டங்கள் மூலமாகவும் நிக்கலஸ் மதுரோவினுடைய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்காக ஜோ பைடனின் நிர்வாகம் வெனிசுவேலாவின் எதிர்க்கட்சி மீது பல மில்லியன் பல பில்லியன் டாலர்களையும் முதலீடு செய்தது. 2024ஆம் ஆண்டு வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதி தேர்தலில் நிக்கலஸ் மதுரோவை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்பதற்காக ஜோ பைடனின் நிர்வாகம் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தது. இருப்பினும் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற தேர்தலில் வெனிசுவேலாவினுடைய அதிபராக 3வது முறையாக நிக்கலஸ் மதுரோவே தெரிவு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஆரம்பித்தார்கள். இந்த தேர்தலானது சட்டவிரோதமாக நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல் என்றும் நிக்கலஸ் மதுரோ சட்டவிரோதமான ஜனாதிபதியாகவே இருக்கின்றார் என்றும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் இந்த சதித்திட்டங்களும் வேலை திட்டங்களும் தோல்வியில் முடிவடைந்தன. எதிர்க்கட்சிகளுடைய ஆர்ப்பாட்டங்களையும் வேலை திட்டங்களையும் முழுமையாக மூழ்கடித்தார். இப்படியான நிலைமையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் 2வது தடவையாக அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றார். டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றதும் அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலான பதற்ற நிலைமையானது மேலும் உச்சக்கட்டத்தை அடைந்தது. இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்குள்ளே சட்டவிரோதமாக குடியேறி இருக்கக்கூடிய வெனிசுவேலா நாட்டு மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தார். வெனிசுவேலா மீது மேலதிக பொருளாதார தடைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் விதித்தார். அது மட்டுமல்லாமல் 2 வாரங்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் முழுமையாக வெனிசுவேலாவுக்கு எதிராக களமிறங்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்தது. இதன் ஆரம்பமாக வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோவை கொலை செய்பவர்களுக்கு $50 மில்லியன் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் அறிவித்தது. அத்தோடு கடந்த வாரம் அமெரிக்க போர்க்கப்பல்கள் வெனிசுவேலாவினுடைய கடற்பிரதேசத்திலே கரீபியன் கடற்பரப்பிலே களமிறக்கப்பட்டிருந்தன. 3 போர்க்கப்பல், ஒரு நீர்மூழ்கி போர்க்கப்பல் மற்றும் 4000க்கும் அதிகமான கடற்படை சிப்பாய்களையும் அமெரிக்கா களமிறக்கியுள்ளது. மேலும் PHA பொசிடோன் உளவு விமானங்கள் களமிறக்கப்பட்டு வெனிசுவேலா மீது தொடர்ச்சியான கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாங்கள் அமெரிக்காவை போதைப் பொருளிலிருந்து முழுமையாக பாதுகாக்க வேண்டும். இந்த உலகை போதைப் பொருளிலிருந்து நாங்கள் முழுமையாக பாதுகாக்க வேண்டும். வெனிசுவேலா போதைப் பொருளின் தலைமையகமாக இருக்கின்றது. நிக்கலஸ் மதுரோ போதைப் பொருள் பயங்கரவாதியாக இருக்கின்றார். இவருடைய அரசாங்கம் மிகப்பெரிய போதைப் பொருள் பயங்கரவாத அரசாங்கமாகவே இருக்கின்றது. அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை விநியோகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய போதைப் பொருள் குழுக்கள் வெனிசுவேலாவிலேயே இருக்கின்றார்கள். அமெரிக்காவை பாதுகாப்பதற்கு நாங்கள் இவர்களை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். இந்த போதைப் பொருள் குழுக்களை முழுமையாக அழிக்க வேண்டும். போதைப் பொருள் பயங்கரவாத அரசாங்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அதே போன்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் இவ்வாறு தெரிவித்தார். வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான இறுதி முடிவை டொனால்ட் ட்ரம்ப் விரைவில் அறிவிப்பார் என்றும் பீட் ஹெக்ஸத் தெரிவித்தார்.
அதாவது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும், வெனிசுவேலாவிலே இருக்கக்கூடிய போதைப் பொருள் குழுக்களை ஒழிக்க வேண்டும் என்கின்ற குற்றச்சாட்டுக்கு கீழால் அமெரிக்க நிர்வாகம் வெனிசுவேலாவிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றது. அத்தோடு அமெரிக்கா வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு ஏன் விரும்புகின்றது என்பதற்கு மிக முக்கியமான 4 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, வெனிசுவேலா அரசாங்கத்தினுடைய அமெரிக்க எதிர்ப்பு நிலைப்பாடாகும். ஹூகோ சாவேஸுக்கு பிறகு நிக்கலஸ் மதுரோவும் அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடியவராகவே இருக்கின்றார். அமெரிக்க கொள்கைகளையும் நிபந்தனைகளையும் எதிர்க்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். இரண்டாவது காரணம், வெனிசுவேலாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் வளமாகும். உலகிலேயே மிகப்பெரிய எண்ணெய் இருப்பு வெனிசுவேலாவிலேயே காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 303 பில்லியன் எண்ணெய் பீப்பாய்கள் வெனிசுவேலாவிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு தேவையான எண்ணெய் வெனிசுவேலாவிலே காணப்படுகின்றது. அமெரிக்காவுக்கு வெனிசுவேலாவினுடைய இந்த எண்ணெய் வளம் முழுமையாக தேவைப்படுகின்றது. வெனிசுவேலாவினுடைய ஒட்டுமொத்த எண்ணெய் வளத்தையும் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்கா விரும்புகின்றது. மூன்றாவது காரணம், வெனிசுவேலாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளும் தொடர்புகளும் ஆகும். 2000ஆம் ஆண்டு தொடக்கம் வெனிசுவேலாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகள் வலுவடைந்தே காணப்படுகின்றன. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகின்றது. நான்காவது, வெனிசுவேலாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவுகளாகும். 2000ஆம் ஆண்டு தொடக்கம் எவ்வாறு சீனாவோடு வெனிசுவேலா உறவுகளை வளர்த்துக் கொண்டிருந்ததோ அதே போன்று ஈரானோடும் உறவுகளை அதிகமாக வளர்த்துக் கொண்டது. ஒப்பீட்டளவில் வெனிசுவேலாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவை விட வெனிசுவேலாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவானது பலம் மிக்கதாகும். மேலும் 2022ஆம் ஆண்டு வெனிசுவேலாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் எவ்வாறு பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று வெனிசுவேலாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது வெனிசுவேலாவுக்கு தேவையான முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு ஈரான் உறுதி கொண்டுள்ளது. எனவே இதனால் தான் அமெரிக்க நிர்வாகம் வெனிசுவேலாவில் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தி தங்களுடைய அடிமை ஒருவரை பதவியில் அமர்த்த வேண்டும் என தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகின்றது. அத்தோடு கடந்த வாரம் வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருந்த சிறிய படகொன்றை இலக்கு வைத்து அமெரிக்காவின் கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த படகிலே போதைப் பொருள் கடத்தப்படுவதனால் தான் நாங்கள் இந்த தாக்குதலை மேற்கொண்டோம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் குறித்த சிறிய படகின் மூலமாக போதைப் பொருள் கடத்தப்பட்டதற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் முன்வைக்கப்படவில்லை. மேலும் இந்த குற்றச்சாட்டுக்களை நிக்கலஸ் மதுரோ முழுமையாக நிராகரித்திருந்தார். அத்தோடு அமெரிக்க கடற்படையினர் தொடர்ச்சியான பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்தில் களமிறங்குவது தொடர்பான பயிற்சிகளே நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமையில் வெனிசுவேலா நாடும் அமெரிக்காவுடனான போருக்கு முழுமையாக தயாராகி வருகின்றது. இதற்கமைவாக வெனிசுவேலாவின் கடல் பிரதேசத்திலே ஈரானினுடைய ஜுல்ஃபிகார் ஸ்பீட் படகுகள் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரானினுடைய நசீர் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளும் களமிறக்கப்பட்டுள்ளன. வெனிசுவேலா கடல் பிரதேசத்திலே களமிறங்கி இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை முழுமையாக தரைமட்டமாக்கக்கூடிய ஈரானினுடைய கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் அனைத்தையும் நிக்கலஸ் மதுரோ முழுமையாக களமிறக்கியுள்ளார். அதே போன்று நிக்கலஸ் மதுரோ வெனிசுவேலாவின் தரைப்படை, வான்படை மற்றும் விண்வெளிப்படை ஆகியவற்றை முழுமையாக தயார் நிலையில் வைத்துள்ளார். ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ஈரானிய ஏவுகணைகளும் களமிறக்கப்பட்டுள்ளன. அதாவது வெனிசுவேலாவிடம் இருக்கக்கூடிய அதிகளவான ஆயுதங்கள் ஈரானிய ஆயுதங்களாகும். ஈரானுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு அமைவாகவே வெனிசுவேலாவுக்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் அனைத்து விதமான இராணுவ தளவாடங்களையும் ஈரான் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து வெனிசுவேலாவுக்கு தேவையான எல்லா விதமான ஏவுகணைகளையும் ஈரான் வெனிசுவேலாவிலே களமிறக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் 2017ஆம் ஆண்டு ஈரானிய IRGC படை தளபதிகளும் வெனிசுவேலாவில் களமிறங்கி இராணுவ பயிற்சிகளையும் வழங்கியுள்ளார்கள். மேலும் ஈரானிலே எவ்வாறு பெசிச் படைப்பிரிவினர் உருவாக்கப்பட்டுள்ளார்களோ அதே போன்று ஈரானிய IRGC படை தளபதிகளும் வெனிசுவேலா நாட்டினுடைய தலைமைகளும் ஒன்றிணைந்து வெனிசுவேலாவிலே பொலிவேரியன் தேசிய மக்கள் படையையும் உருவாக்கியுள்ளார்கள். ஈரானினுடைய பெசிச் படையினர் எவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொள்வார்களோ அதே போன்று வெனிசுவேலாவுக்குள் அதிகளவான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்காகவும் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காகவும் பொலிவேரியன் தேசிய மக்கள் படைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஈரான் மற்றும் வெனிசுவேலா படை தளபதிகள் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார்கள். இதற்கமைவாகவே தற்போது அமெரிக்கா படைகளுக்கு எதிராக வெனிசுவேலாவில் ஈரானிய ஆயுதங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் வெனிசுவேலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போரிலே ஈரான் நேரடியாகவே களமிறங்கியுள்ளது. அத்தோடு கடந்த மாதமும் வெனிசுவேலாவுக்கு தேவையான ஆயுதங்களை ஈரானிய தரப்பினர் வழங்கி வைத்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே வெனிசுவேலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெறப் போகும் அடுத்த மிகப்பெரிய போரில் ஈரான் நேரடியாக களமிறங்கியுள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
அடுத்து வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோ அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். நாங்கள் தற்போது போராளிகளுடைய சுழற்சிகளை அறிமுகம் செய்துள்ளோம். நாடு முழுவதும் 5236 போராளிகளுடைய அலகுகள் பயன்படுத்தப்படும். பொலிவேரியன் தேசிய படையிலே பதிவு செய்திருக்கக்கூடிய 82 லட்சம் போராளிகளும் மக்களும் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றார்கள். 15751 தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாட்டிலே தேர்தல் மையங்கள் எவ்வாறு செயற்படுகின்றதோ அதே போன்றே போராளிகளின் பாதுகாப்பு படைகளும் செயற்படும். ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட வேரூன்றிய படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம். அமெரிக்க ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடுவதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கலஸ் மதுரோ அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். எனவே இன்னும் சில வாரங்களில் அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும் இடையிலான போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது. இந்த வெள்ளிக்கிழமை இவை தொடர்பாக காங்கிரஸ் சபையில் விசேட பேச்சுவார்த்தைகள் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.